அதுதான் இவர்களுடைய கோட்பாடு. அப்படி ஆண்ட தலைவர்களுக்கு இடையிலே பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தலைவர் வந்தார். அவர் ஆட்சி காலம் ஒரு வரலாற்று பெருங்குடுமை, ஒரு கெடுவாய்ப்பாக 1.5 ஆண்டுகளில் முடிந்துவிட்டது. அதற்கு பிறகு ஆட்சி ஐயா நெடுஞ்செழியன் அவர்களிடம் போகாமல் ஒரு கொடுஞ்சனியனிடம் போனதால் இந்த நாடு மக்களும் இன்று வரை அவதிப்படுகிறோம். இந்த நாடு நாசமாய் போச்சு. இந்த கொடுந்துயரத்தில் இருந்து இந்த தமிழ் சமூகத்தை மீட்க யாரோ ஒருத்தர் விண்ணிலிருந்து இறங்கி வருவார், யாரோ ஒரு புரட்சியாளர் வருவார், வரலாறு சொல்லுவது போல என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் எல்லா என் உறவுகளும் வேற வழி இல்லை, திமுக விட்டா வேற வழி இல்லை, அதிமுக தான், அதிமுக விட்டா வேற வழி இல்லை, திமுக தான், பிஜேபியை விட்டா வேற வழி இல்லை, காங்கிரஸ் தான், காங்கிரஸை விட்டா வேற வழி இல்லை, பிஜேபி தான், இந்த 4 சனியனை விட்டா உங்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் என்று நாங்கள் எழுந்து வந்து கொண்டிருக்கிறோம். வழியே இல்லை என்று சொன்ன மக்களிடத்திலிருந்து நாங்களே ஒரு வழியாக மாறி வந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், எங்கள் பயணத்தில் ஏதாவது தடுமாற்றம், கொள்கையில் ஏதாவது பிழை, அவ்வப்போது மாற்றிக்கொள்கிறது கொள்கை முடிவை. ராத்திரி வரைக்கும் ஒரு கூட்டணியில் இருக்கிறது, காலையில் வேறு ஒரு கூட்டணி. இந்த கட்சி எந்த பக்கம் போகும் என்பதே 1 மாச விவாதம். ஆமாம், இந்த கட்சி யாரோட சேரும், ஆமாம் இந்த கட்சி யாரோடு சேரும், அதை கேட்பார்ல. இதுவரை இந்த வண்டியை அவர் வச்சிருந்தார், இப்போ இந்த அந்த சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கிறார்? ராத்திரி ஒருத்தர் வச்சிருந்தார், காலையில் இவர் வச்சிருந்தார், சாயந்தரம் வேற யார் வச்சிருப்பாரோ யாருக்கு தெரியுமோ. இந்த கதை தான் இவர்கள் கதை. இது கேடுகட்ட ஒரு அரசியல் வியாபாரமாக மாறி நிற்கிறது. அந்த மலிவான வியாபாரத்தை செய்ய தமிழ் பிள்ளைகள் நாங்கள் தயாராக இல்லை. அதனாலேயே தனித்து களத்திலே நிற்கிறோம். அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இங்கே நீட்டை ஒழிப்பேன் என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள், அம்மையார் கனிமொழி அவர்கள் சொன்னார்கள், அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள். இந்த நீட் என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ளணும். என்ன நீட்டில் பிரச்சனை அப்படின்னு? இந்த நீட் என்பது 12ஆம் வகுப்புல நீங்க 1200 மதிப்பெண்கள், அதில் 1199 மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாலும் நீங்கள் மருத்துவ கல்வி படிக்க தகுதி பெறவில்லை. நீட் தேர்வு எழுதி நீங்கள் தேர்ச்சி பெற வேண்டும். ஆனால் 1200க்கு ஒரு 850 வாங்கி அந்த எல்லையிலே தேர்ச்சி பெற்ற, பார்டரிலே பாஸ் பண்ண ஒருத்தன் நீட் தேர்விலே தேர்ச்சி பெற்று விட்டால் அவன் மருத்துவ படிப்புக்கு தகுதியானவன் ஆகிறான். 1200க்கு 1199 வாங்கின ஒரு மாணவன், ஒரு மாணவி நீட் தேர்விலே தோல்விவிட்டுவிட்டால் மருத்துவக் கல்வி படிக்க தகுதியற்றவர் ஆகிவிடுகிறார். அப்புறம் நீட் கோச்சிங் வர தனியாக படிக்கணும். இதை கல்வியை மேலும் மேலும் வியாபாரமாக்கி தனிப்பெற முதலாளிகள் சம்பாதிக்க உதவுமே ஒழிய தகுதியான மருத்துவரை உருவாக்க உதவாது. இது தரமான மருத்துவர்களை உருவாக்குவதை தாண்டி போலி மருத்துவர்களை உருவாக்கி விடுகிறது. இதை நன்கு நீங்கள் கவனித்துக் கொள்ளணும். இந்த நீட் தேர்வு முறையை கண்டக்ட் பண்ற ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க, நடத்துகிற ஒரு அமைப்பு அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக் என்கிற தனியார் நிறுவனம். இதை நல்லா நீங்க விளங்கணும். இந்த தேர்வு முறையை இந்தியாவுக்கு நடத்துகிற நிறுவனம் அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக்ங்கிற தனியார் நிறுவனம். இந்திய நாட்டின் நல்ல தரமான மருத்துவர்களை உருவாக்கி தர அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக்ங்கிற நிறுவனம் எந்த மாரியாத்தா கோயில், காளியாத்தா கோயில், எந்த மாதா கோயில், இல்லை எந்த பள்ளிவாசலில் போய் நேர்த்திக்கடன் நேர்ந்துக்கிட்டு வந்துச்சு? இல்லை. ஆனால் எதற்கு இந்தியாவில் தன் நாட்டு பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு ஒரு தேர்வை கூட நடத்த முடியாத இவர்களுக்கு எதற்கு தேர்தல்? எதற்கு ஒரு தேர்வு எப்படி தகுதியான மாணவனை உருவாக்கிவிடும்? அப்படி என்றால் +1 +2 அந்த பாடத்திட்டங்களை தூக்கிவிட்டு அந்த 2 ஆண்டு காலத்தை நீக்கிவிட்டு வெறும் நீட்டு கோர்ஸை வச்சு விட வேண்டியதானே? நீட் அதுக்கு ஒரு பாடத்தை வச்சு படிப்பு எழுதுன்னு சொல்லிவிட வேண்டியதானே? அவ்வளோதானே. மாணவர்கள் மருத்துவர் ஆகணுமா நீட் எழுதணும், மாணவர்கள் நீதிபதி ஆகணுமா பரீட்சை எழுதணும்,
மாணவர்கள் ஐஏஎஸ் ஆகணுமா தேர்வு எழுதணும், மாணவர்கள் ஐபிஎஸ் ஆகணுமா தேர்வு எழுதணும். ஆனால் இதை எல்லாவற்றையும் நிர்வகிக்கிற முதலமைச்சர் மங்குண்ணியாக இருந்தால் போதும், ஒன்றும் தேவை கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நீ வேணா பண்ணு. எல்லாருக்கும் தேர்வு வச்சது போல இப்போ நான் மருத்துவக் கல்லூரி டீனுங்க, தலைவருங்க, நான் எந்த மருத்துவக் கல்லூரிக்கு போகணும், எந்த மருத்துவமனைக்கு போகணும், அதெல்லாம் தீர்மானிக்கிறது யாருங்க? இந்த மங்குனி அமைச்சர் தாங்க. நான் ஐஏஎஸ் எந்த ஊரில் போகணும், எந்த இலாக்காவுக்கு போகணும் தீர்மானிக்கிறாருங்க நம்ம மங்குனி தத்திகள் தாங்க, இந்த தத்திகள் தான். நான் ஐபிஎஸ் எங்கே போய் வேலை செய்யணும், யார் எனக்கு தலைமைச் செயலாளராக இருக்கணும், எல்லாத்தையும் மாற்றுறது தீர்மானிக்கிறது இவங்க தான். இது எல்லாத்தையும் கட்டி நிர்வாகம் செய்கிற இவர்கள் எழுதிய தேர்வுகள் என்ன? ஏன் நீ தேர்வு எழுதக்கூடாது? வா, ஒரு பரீட்சை வைப்போம். உலக அரசியல், உலக அறிவியல், புவியியல், வரலாறு, வேளாண்மை எல்லாவற்றையும் ஒரு பாடத்திட்டம், ஒரு சிலபஸ் ஆக்கு, சட்டம் எல்லாத்தையும் ஒரு பாடமாக்கி நீ எம்எல்ஏ ஆயிட்டா வெளியில் வா, நீ எம்பி ஆயிட்டா வெளியில் வா. இப்போ ஒரு தேர்வு, இதில் எவன் முதல் மதிப்பெண் வாங்கிட்டு வர்றானோ அவன் முதலமைச்சருங்க, எவன் அதிக மதிப்பெண் வாங்கி வர்றானோ அவன் பிரதமருங்க. இப்படி வச்சா இந்த மோடி, இந்த ஜாடி, இந்த ஸ்டாலின், இந்த எடப்பாடி எவராவது ஒருத்தர் இந்த பதவிக்கு வந்திருக்க முடியுமா? அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், இனி நீ வரும்போது தேர்வு எழுதி வா, அப்போ நான் அறிவார்ந்த தகுதி வாய்ந்த தலைவர்கள் எங்களை ஆள்வார்கள். இந்த மாறுதலை கொண்டு வருவதற்கு பேர் என்ன? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இந்த நீட்டை ஒழிக்கணும்னு கூவி திரிகிற தம்பி தங்கையில் இருக்காங்கல்ல, கனிமொழி அம்மா, ஸ்டாலின் ஐயா, அவர் மகன், இந்த ஒன்று நீங்க தெரிஞ்சுக்கின்ற என் அன்பு மக்களே, இந்த நீட்டை முதலாக கொண்டு வந்தது காங்கிரஸ். காங்கிரஸ் கூட இருந்து கும்மி அடித்தது திமுக. இந்த நீட்டை ஒழிப்பதற்கு நீட்டிலிருந்து எங்களுக்கு விலக்கு கொடுன்னு வழக்கு போட்டது இந்த தமிழ்நாடு அரசு. அந்த நீட்டிலிருந்து விலக்கு அளிக்கக்கூடாதுங்கிற வழக்கை வாதிட்டு அதை நீட்டை நீக்கக்கூடாது, நீட்டு எழுத வேண்டும் என்று வென்று நிரூபித்த பெருமகள் இந்த மண்ணில் இருக்கிற மகத்தான தலைவருடைய மனைவி அருமை அம்மா. யாரு உங்களுக்கு? நளினி சிதம்பரம். ஏன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தெரியலையோன்னு நினைச்சிடக்கூடாது இல்லை. ஆனாலும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஓட்ட அங்கதான் போடுவீங்க. அந்த கைதான் இங்கிட்டு காசை வாங்கிட்டு பல பொய்களை சொல்லி எழுத வச்சிருச்சு. அந்த கை பண்ண துரோகம் இந்த நாட்டுக்கு 1 2 கிடையாது. இந்த ஜிஎஸ்டி சிஎஸ்டி வரியை கொண்டாந்தது யாரு? இவர்கள்தான். வரி என்பது ஒரு அடாவடி பொருளாதாரம், அடாவடி பொருளாதார கொள்கை. எப்படி? நான் கரும்பு வச்சுருக்கேன், வாழை வச்சுருக்கேன் என் தோட்டத்தில், நாளைக்கு எல்லாம் தார் விட்டுருச்சு, கரும்பு முத்திருச்சு, நாளைக்கு வெட்டிடலாம், வண்டியில் ஏற்றிடலாம், ராத்திரி போய் படுக்கிறேன், வாழை தார் விட்டுருச்சு, காலையில் அறுத்துடலாம், ஆளுகளை கூட்டிகிட்டு வந்துடலாம், போய் படுத்துடுறேன். ஆனால் ராத்திரியில் குரங்கு, யானை எல்லாம்